जगद्गुरुवन्दनं हरिः ओम्। नारायण 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 हरि गुरुवायूरप्पा हरि गुरुवायूरप्पा नारायण 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 மஞ்சள் பட்டாடை அணிந்தவரும் கைகளில் சக்கரம் சங்கு கௌமௌதகி எனுங்கதை தாமரை மலராகியவற்றை தரித்தவரும் கருணை கடலாக விளங்குபவரும் ராதையின் உற்ற துணைவரும் மிகவும் அழகிய புன்னகையோடிருப்பவரும் ஆகிய குருவாயூருக்கு தலைவனை எப்பொழுதும் இருதயத்தில் தியானிக்கிறேன். தசகம் 91 பக்தி மார்க்கம். இந்த தசகத்தை படிப்பதால் அனைத்து பாபங்களும் விலகி வைராகியமும் திடமான பக்தியும் உண்டாகும். தேவதேவனே, அனைத்து உயிரினங்களின் உயிரே கிருஷ்ணா, பொய்யான இந்த ஷரீரத்தில் ஆசை வைத்து அல்லல் பட்டு மரண பயத்தை அடையும் ஒருவனுக்கு உமது திருவடிகளை அடைக்கலம் அடைந்து பணி செய்வதே பயத்தை போக்கக்கூடியது என்று நம்புகிறேன். தாங்கள் உபதேசித்த முறைகளில் வழிபடுபவன் கண்ணை மூடியபடி சென்றாலும் அவன் பக்தி நிலையில் தவறுவதில்லை. எங்கும் நிறைந்த பரம்பொருளே, உமது சக்தியினால் என் மனம் தூண்டப்படுகிறது. என் உடல், வாக்கு, மனம் இவைகளால் செய்யும் அனைத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்தில் தனது செயல், வாக்கு, இந்திரியங்கள், பிராணன், மனம் ஆகியவற்றை அர்ப்பணம் செய்தவன் பிறப்பால் நீசனாக இருந்தாலும் உலகத்தையே புனிதப்படுத்துகிறான். தங்கள் திருவடிகளில் பக்தி இல்லாதவன் அந்தணனாக இருந்தாலும் உலகை புனிதப்படுத்துவதில்லை. பயமானது தன்னிடத்திலிருந்து விலகியுள்ள மற்றொரு இடத்திலிருந்து உண்டாகிறது. அந்த மற்றொரு இடமும் மனதின் கற்பனையே ஆகும். காரியம் காரணம் இரண்டும் ஒன்றே என்பதை மனதில் நிறுத்தி நிச்சய புத்தியுடன் சிந்திப்பேன். ஒரு முறை மாயையால் கவரப்பட்டவன் மனதை கட்டுப்படுத்தினாலும் முன்போல் சிந்திப்பதில்லை. எனவே ஈசனே, மாயைக்கு அதிபதியான உம்மை எப்பொழுதும் பக்தியுடன் வணங்கி என் அனைத்து பயங்களையும் விடுவேன். இந்த உலகில் செல்வம் உள்ளவனோடு சேர்ந்தால் செல்வம் பெருகுவதை போல் தங்கள் திருவடிகளை வணங்குபவரோடு சேர்ந்தால் பக்தி பெருகுகிறது. தேவனே, அடியேனுக்கும் உமது அடியவர்களின் சேர்க்கை கிடைக்க வேண்டும். அவர்கள் கூறும் உமது மகிமைகளால் அனைத்து பாப்பங்களையும் போக்கக்கூடிய உறுதியான பக்தி எனக்கு உண்டாக வேண்டும். மோட்சத்தை அடையும் வழிகளில் பக்தி மார்க்கத்தில் மிகவும் விருப்பமுடையவனாக நான் ஆக வேண்டும். உமது லீலைகளையும் நாமங்களையும் ஆர்வத்துடன் பாடி மனம் உருக வேண்டும். பாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் பைத்தியம் பிடித்தவன் போல் ஆடிக்கொண்டும் பற்றற்று நான் இருக்க கருணை புரிய வேண்டும். பஞ்சபூதங்களையும் அவைகளாலான உலகங்களையும் அவற்றில் வசிக்கும் பறவைகள், மீன்கள், விலங்குகள், மனிதர்கள் முதலியவற்றையும் நண்பர்களையும் பகைவர்களையும் உமது வடிவமென்று நான் வணங்க வேண்டும். லோகநாயகா, எப்போதும் உம்மை வணங்குவதால் உம்முடைய கருணையினால் எனக்கு உறுதியான பக்தி, வைராகியம், உண்மை அறிவு முதலியவை வேறு முயற்சிகள் இல்லாமலேயே கிடைக்கிறது.
என் மனம் எப்போதும் உம்மிடம் மூழ்கி இருப்பதால் பசி தாகம் இவற்றால் பாதிக்கப்படாமல் உமது திருவடியையே தியானித்து கொண்டு பற்றற்று விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக இருக்க அருள வேண்டும். மாயையின் விளைவு என்னும் அறிவினால் சந்தோஷமும் துக்கமும் அற்றவனாக இருக்க அருள வேண்டும். உமது கால் நகங்களாகிற குளிர் நிலவின் ஒளியால் நானும் அமைதியான குளிர்ந்த மனத்துடன் இருக்க வேண்டும். உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் தாங்கள் ஐக்கியமாகி இருக்கிறீர் என்ற அறிவும் தகுதியும் எனக்கு இல்லையெனில் உமது அடியார்களிடத்தில் நேசமும் உம்மை அறியாதவர்களிடத்தில் கருணையும் பகைவர்களிடத்தில் வெறுப்பும் எனக்கு உண்டாக வேண்டும். அதற்கும் தகுதி இல்லாவிடில் தங்களது விக்கிரகத்தை பூஜை செய்ய ஆர்வம் உண்டாக வேண்டும். அவ்வாறு செய்வதால் பக்தர்களில் சிறந்தவனாக விளங்கும் பேறு தாமதமில்லாமல் கிடைக்கிறது. ஜெகந்நாதா, உமது மாயை உம்முடைய உண்மையான உருவத்தை மறைத்து பூமி நீர் காற்று என்று மாறி தோன்றும்படி செய்கிறது. வினை பயனால் ஜீவாத்மாக்களை துன்பம் என்னும் வலையில் தள்ளுகிறது. அந்த மாயை என்னை கீழ்ப்படுத்தாமல் இருக்க வேண்டும். உமது திருவடிகளில் பக்தியுடன் இருப்பதால் மட்டுமே அந்த மாயையை அழிக்க முடியும் என்று பிரபுத்தன் என்ற யோகி விதேக மன்னனிடம் கூறியுள்ளார். உயிர்களுக்கு உண்டாகும் துன்பத்தை கண்டு எனக்கு விவேகம் ஏற்பட வேண்டும். அதனால் சிறந்த குருவை அடைந்து அவர் மூலம் உமது உண்மை வடிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உமது கல்யாண குணங்களையும் சரித்திரங்களையும் பாடி பக்தி பெருகி மாயையை கடக்க வேண்டும். உமது திருவடியில் சரணடைந்து வணங்கி ஆனந்தம் அடைய வேண்டும். இதுவே அம்மாயையை வெல்லும் முயற்சியின் ஆரம்பமாகும். குருவாயூரப்பா, என்னுடைய நோய்களை போக்கி அருள வேண்டும். ஹரி ஓம். தசகம் 92. கர்மம் கலந்த பக்தி. செயல்களை பற்றற்று பலனில் விருப்பமின்றி செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நான் பலனை எதிர்பார்க்காமல் வேதம் கூறிய செயல்களை செய்து அவற்றை உம்மிடமே அர்ப்பணித்து ஞானத்தை அடைய வேண்டும். வேதத்தால் புறக்கணிக்கப்பட்ட எந்த செயலிலும் என் மனம் வாக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு விலக்கப்பட்ட ஏதாவது செயலை நான் செய்ய நேர்ந்தால் அதையும் உம்மிடமே சமர்ப்பித்து விடுவேன். பிரபுவே, உம்மை தொழுவதும் ஒரு வகையான கர்மயோகம் ஆகும். அழகானதும் சத்துவ வடிவானதும் ஆன ஒரு மூர்த்தியை கல்லிலோ மண்ணிலோ மனத்திலோ தியானம் செய்து சக்திக்கு தகுந்தபடி பரிசுத்தமான சந்தனம் முதலிய வாசனை பொருட்களாலும் பூக்களாலும் தினமும் பூஜை செய்து உமது அருளை அடைய வேண்டும். பெண்களும் மற்றும் சிலரும் அறியாமையினால் உமது கதைகளை கேட்காமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இரக்கத்திற்கு உரியவர்கள். ஆனால் உயர்குலத்தில் பிறந்து உம்முடைய திருவடிகளை அடைந்தும் அமைதியற்றவர்களாய் இருப்பவர்களை குறித்து வருந்துகிறேன். பிழைப்பிற்காக யாகம் செய்து கொண்டு பல முறை உம்முடைய பெருமைகளை பற்றி கேட்டிருந்தும் உம்முடைய பெருமைகளில் நாட்டம் இல்லாமல் படிப்பால் கர்வம் கொண்டு இருப்பதால் அவர்கள் தவறுகள் செய்கின்றனர். தாங்கள் அவர்களைப் போல் என்னை செய்துவிடாமல் இருக்க வேண்டுகிறேன். பக்தியற்ற சிலர் உம்முடைய பக்தர்களை நிந்திக்கின்றனர். இவன் செய்த பாவங்களை மறைக்க கிருஷ்ணா ராமா என்று கூறுகிறான். வெட்கமற்ற இவன் பிதற்றல்களால் நான் பல விஷயங்களை சொல்ல முடியவில்லை. வீண் பொழுதுபோக்கும் என் சகோதரன் விஷ்ணுவை வழிபடுகிறான் என்று உண்மையான பக்தர்களை பரிகாசம் செய்து சிரிக்கின்றனர். அவர்களைப் போல் என்னை செய்துவிடாமல் இருக்க வேண்டுகிறேன். கிருத்த யுகத்தில் ஒளி பொருந்திய வெண்ணிறத்தில் உள்ள பிரம்மச்சாரியின் வடிவுடைய உம்மை மக்கள் தவங்கள் செய்து மகிழ்விக்கின்றனர். திரேதா யுகத்தில் சிவப்பு நிறம் கொண்ட யக்ஞ புருஷனாக பூஜிக்கின்றனர். துவாபரா யுகத்தில் சங்கு சக்கரம் தரித்த நீலமேக சாமளனாக வணங்குகின்றனர்.
கலியுகத்திலோ நீல வண்ணனாக உம்மை நாம சங்கீர்த்தனத்தால் வழிபடுகின்றனர். முரணை வென்ற முராரியே, இவ்வாறாக கலியுகம் மேன்மையுடன் விளங்குகிறது. கலியுகத்தில் சிரமமின்றி நாம சங்கீர்த்தனத்தால் உம்மை தொழுவதால் உம்முடைய அருளை மக்கள் விரைவிலேயே அடைகிறார்கள். அதனாலேயே மற்ற யுகங்களில் பிறந்தவர்கள் கூட மீண்டும் கலியுகத்தில் பிறக்க விரும்புகிறார்கள். யாவற்றையும் அளிப்பவனே, இக்கலியில் புண்ணிய வசத்தால் பிறந்த எங்களை விஷத்தை போன்ற இந்திரிய சுகங்களை காட்டி ஏமாற்ற வேண்டாம். இக்கலியில் உம்மிடம் பக்தி கொண்டவர்கள் பலர் உள்ளனர். திராவிட தேசத்தில் இன்னும் அதிகமாக உள்ளனர். காவிரி, தாமிரபரணி, வைகை போன்ற ஆற்றின் கரைகளிலும் மேற்கு நோக்கி ஓடும் நதிகளின் கரைகளிலும் மிகவும் அதிகமாக இருக்கின்றனர். நானும் இந்த பகுதியில் பிறந்தவன். உம்மிடம் சிறிதளவு பக்தி கொண்டிருக்கிறேன். ஏ கிருஷ்ணா, ஆசை என்னும் கயிற்றால் என்னை பிணைத்து என்னை ஏமாற்ற வேண்டாம். மீது கொண்ட பக்தி முழுமையடைய பிரார்த்திக்கிறேன். முன்னொரு சமயம் பரீட்சித் என்ற அரசன் தர்மத்திற்கு தீங்கு செய்த கலி புருஷனை கொல்ல வாளை உருவினான். கலியிடம் நற்குணங்கள் இருந்ததால் அவனை கொல்லாமல் விட்டான். இக்கலியுகத்தில் உமக்கு செய்யும் தொண்டுகள் மிக விரைவிலேயே பலனை அளிக்கும். தீய செயல்கள் பலன் கொடுப்பதில்லை. கலிபுருஷன் உம்முடைய பக்தர்களிடம் பயப்படுகிறான். அதனால் தங்களை தொழுவதற்கு முன்னரே பக்தர்களுக்கு நோய் முதலியவற்றை கொடுத்து பக்தியை தடை செய்கின்றான். அதற்காக மட்டும் தாங்கள் அவனை தண்டிக்க வேண்டும். பரமனே, இந்த கலியுகத்தில் அதிக முயற்சியின்றி தங்களுடைய அருளை பெற்று முக்தி அளிக்கும் 8 வழிகளை முனிவர்கள் உபதேசித்துள்ளனர். அவை கங்கை, கீதை, காயத்ரி, துளசி, கோபி சந்தனம், சாலக்கிராம பூஜை, ஏகாதசி, உமது நாமமான அஷ்டாட்சரம் ஆகியவை. இந்த 8 விஷயங்களிலும் பற்றுள்ளவனாக என்னை ஆக்க வேண்டும். எங்கும் நிறைந்தவனே, எல்லா கர்மங்களையும் தொலைத்து உம்மிடம் சரணடைந்தவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் கடன் படுவதோ பணி செய்வதோ இல்லை. தாங்கள் அவனது மனதில் குடிக்கொண்டு அவனது பாப்பங்களை முற்றிலுமாக போக்குகின்றீர். குருவாயூரப்பா, அதனால் என் பாப்பங்களினால் உண்டான எனது துன்பங்களை போக்கி எனக்கு பக்தியை அளிக்க வேண்டும். ஹரி ஓம். தசகம் 93 24 குருக்கள். உமது கருணையினால் உறவினர்களிடம் உள்ள பாசத்தை நான் விட வேண்டும். இவ்வுலகம் மாயை என்று உணர்ந்து எல்லாவற்றையும் விலக்கி உம்மிடத்திலேயே மனதை நிலைநிறுத்த வேண்டும். தவறான புரிதலினால் பேதங்கள் ஏற்படுகிறது. நல்லவை கெட்டவை என்ற ஞானத்தால் விதி அல்லது விதிவிலக்கு தோன்றுகிறது. தங்களிடத்தில் மனதை நிலைநிறுத்தியவனுக்கு விதி விதிவிலக்கு என்ற வேறுபாடு எவ்வாறு தோன்றும்? இவ்வுலகில் பசி, தாகம் இவற்றை தீர்த்து கொள்ள மட்டுமே பல பிராணிகள் வாழ்கின்றன. பகுத்தறிவுள்ள மனிதன் அவைகளை விட உயர்ந்தவன் ஆகிறான். மனித பிறப்பு உண்மையில் அரிது. மனிதன் தனக்குத்தானே நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்கிறான். உம்மிடத்தில் பக்தி கொண்டு தனது துன்பத்தை போக்கிக் கொள்ளும் வழியை அறிபவன் தனக்குத்தானே நண்பனாகவும் அவ்வாறு இல்லாதவன் தனக்குத்தானே பகைவனாகவும் ஆகிறான். பரமனே, உம்முடைய அருள் கிடைத்தால் உலகில் உள்ள எதுதான் குருவாக முடியாது? அனைத்தையும் தாங்கி நிற்கும் இந்த பூமி பொறுமையாக இருக்கிறது. அந்த பொறுமையை நான் பூமாதேவியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசனே, வாயு பகவானுக்கு அனைத்து பொருட்களுடன் தொடர்பு ஏற்பட்டாலும் பற்றற்று விளங்குகிறார். அவரிடமிருந்து பற்றற்ற தன்மையை கற்க வேண்டும். எங்கும் பரவி இருந்தும் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஆத்மாவை பற்றிய தன்மையை ஆகாயம் என்ற குருவிடமிருந்து கற்க வேண்டும்.
தண்ணீரைப் போல் தெளிவாகவும் தூய்மையாகவும் இனிமையாகவும் நான் இருக்க வேண்டும். அக்னி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு களங்கமில்லாமல் இருப்பதைப் போல் நானும் இருக்க வேண்டும். மரங்களில் அக்னி இருப்பதைப் போன்று எல்லா உயிர்களிலும் நான் இருப்பதாக அறிய வேண்டும். சந்திரனின் கலைகள் வளர்ந்து தேய்வதைப் போல் வளர்ச்சியும் தேய்வும் ஷரீரத்திற்கே, ஆத்மாவிற்கு இல்லை என்று அறிய வேண்டும். ஒரே சூரியன் தண்ணீரில் வெவ்வேறாக தோன்றுவது போல் ஒரே ஆத்மா ஷரீரங்களில் வெவ்வேறாக தோன்றுகிறது என்று உணர வேண்டும். வேடனால் கொல்லப்பட்ட தன் மனைவியையும் குஞ்சுகளையும் நினைத்து சோகத்தினால் இறந்த மாடப்புறாவை போல் நான் ஆகக்கூடாது. மலைப்பாம்பை போல் கிடைத்ததை உண்டு பசியை பொறுத்து கொள்ள வேண்டும். கடலை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். தீயில் தானாகவே விழும் விட்டில் பூச்சியை போல் பெண்மோகம் முதலிய அற்ப சுகங்களில் விழாமல் இருக்க வேண்டும். பூக்களில் இருந்து தேனை மட்டும் சேகரிக்கும் வண்டை போல் விஷயங்களின் சாரத்தை மட்டும் சேர்ப்பவனாக இருக்க வேண்டும். ஆனால் இவ்வண்டை போல் செல்வத்தை சேகரித்து அழியாமல் இருக்க வேண்டும். ஈசனே ஆண் யானை பெண் யானைக்கு கட்டுப்படுவது போல் பெண்களை கண்டு மோகமடையாமல் இருக்க வேண்டும். தேனீக்கள் தேனை சேர்த்து வைப்பது போல் அதிகமான பொருட்களை சேர்த்து வைக்காமல் இருக்க வேண்டும். ஏனெனில் தேனீ சேர்த்து வைத்த தேனை தேன் எடுப்பவன் கவர்ந்து செல்வது போல் சேமித்து வைத்த அப்பொருளை யாராவது கவர்ந்து செல்வார்கள். கீழ்த்தரமான பாட்டுக்களில் மயங்கும் மானை போல் நான் மயங்காமல் இருக்க வேண்டும். உணவின் மீதுள்ள ஆசையால் தூண்டிலில் அகப்படும் மீனை போல உணவில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். பிங்களை என்பவளை போல் ஆசை இல்லாமல் தூங்க வேண்டும். குரரம் என்ற பறவை மூக்கில் இறைச்சியை வைத்து கொண்டு இருந்ததால் மற்ற பறவைகளால் கொல்லப்பட்டது. அதேபோல் பொருட்களில் ஆசை வைத்து நான் துன்பப்படாமல் இருக்க வேண்டும். சிறு குழந்தை மரியாதை மற்றும் அவமதிப்பு உணர்வு இல்லாமல் இருப்பது போல் இருக்க வேண்டும். கன்னி பெண்ணின் கையில் உள்ள ஒற்றை வளையல் போல வீண் பேச்சுக்களின் தொடர்பு இல்லாமல் தனி தன்மையுடன் இருக்க வேண்டும். அம்பு தயாரிப்பவன் அரசன் வரும் அறிவிப்பை அறியாதது போல் உண்மையை நினைத்து வேறு ஒன்றையும் நினைக்காதிருக்க வேண்டும். எலி வலையில் பாம்பு குடியிருப்பது போல எந்த வீட்டிலும் ஆசை வைக்காமல் பிறர் இல்லத்தில் வாழ வேண்டும். உம்மால் படைக்கப்பட்ட உலகம் உம்மிடத்திலேயே அடங்கி விடுகிறது என்பதை சிலந்தி பூச்சியிடமிருந்து அறிந்து கொள்வேன். உம்மையே நினைத்திருப்பது உம்முடைய வடிவத்தை அளிக்கிறது என்ற உறுதியான பாடத்தை குளவியிடமிருந்து கற்றுக்கொள்வேன். புழுக்களாகவும் சாம்பலாகவும் ஆகும் இந்த உடல் ஒரு சிறந்த குருவாக விளங்குகிறது. கவனமாக சிந்தனை செய்தால் இந்த உடல் ஞானத்தையும் வைராகியத்தையும் அளிக்கும். அதிலும் பல நோய்களால் பாதிக்கப்பட்ட என் உடலே எனக்கு குருவாய் விரைவிலேயே வைராகியத்தை அளிக்கிறது. குருவாயூரப்பனே, இந்த உடல் மீது கொண்ட ஆசையால் வீடு, பொருள், மனைவி ஆகியவற்றில் மக்கள் பற்று வைத்து உம்மை மறக்கிறார்கள். அந்த உடல் இறுதியில் அக்னிக்கும் நாய்க்கும் இரையாகிறது. வாழும்போது கண், காது, தோல், நாக்கு போன்ற இந்திரியங்களால் அலைக்கழிக்கப்படுகிறது. அந்தோ உன் தாமரை பாதங்களை உடலின் ஒரு இந்திரியமாவது நாடுவதில்லை. தாமரை கண்ணனே, இந்த உடலில் வைத்த ஆசையை தவிர்க்க முடியாதெனில் என் வியாதிகளை போக்கி உம்முடைய திருவடி தாமரையில் அசைக்க முடியாத உறுதியான பக்தியை அளிக்க வேண்டும். பல பிறவிகளுக்கு பிறகு அடைந்த இந்த பிராமண சரீரத்தை கீழ்த்தரமான இந்திரிய சந்தோஷத்திற்குள் தள்ள வேண்டாம். குருவாயூரப்பா, என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரி ஓம். தசகம் 94. தத்துவஞான உற்பத்தி. பலனை விரும்பாமல் தர்மங்களை செய்பவர்கள்
நல்ல குருவின் மூலம் ஐம்புலன்களில் இருந்து வேறுபட்டதும் எங்கும் வியாபித்திருப்பதுமான உம்முடைய வடிவத்தை அறிகிறார்கள். பல வகை மரக்கட்டைகளில் தொடர்பு கொண்ட அக்னி எவ்வாறு சிறியது பெரியது என பல வகையாக தோன்றுகிறதோ அவ்வாறே பல வகை குணங்களால் செய்யப்பட்ட உடல்களின் சம்பந்தத்தால் பலவிதமாய் தோன்றுகிறீர். குரு என்கிற அடி அரணிக்கட்டையும் சிஷ்யன் என்கிற மேல் அரணிக்கட்டையும் உரசுவதால் மிக தெளிவான ஞானம் என்னும் தீப்பொறி உண்டாகிறது. அந்த தீயால் கர்மங்களின் கூட்டம், அதனால் உண்டான இந்த உடல் உலகம் என்னும் காடுகள் எரிக்கப்படுகிறது. எரிக்க பொருள் இல்லையெனில் ஞானமாகிற அந்த தீ அமைதியாய் அடங்குகின்றது. எஞ்சியுள்ள ஓர் நிலை தங்கள் வடிவமாக இருக்கின்றது. அனைத்து துக்கங்களையும் போக்கும் ஒரே வழி உம்மை அடைவதுதான். ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட மருந்துகளோ, ராஜநீதியில் சொல்லப்பட்ட வழிமுறைகளோ, தர்ம நூல்களில் சொல்லப்பட்ட கர்மங்களோ, வேதத்தில் கூறப்பட்ட யோகங்களோ துன்பத்தை போக்கி மீண்டும் வராமல் தடுக்கும் சக்தியற்றவை. மற்ற வழிகளும் கடினமானவை. ஆயினும் அந்த வழிகளை பின்பற்றி பலனை அடைந்து அதனால் செருக்கடைந்து தங்களை மறந்து விடுகின்றனர். வீழ்ச்சி ஏற்படும் போது அளவற்ற துன்பங்களை அடைகின்றனர். பத்மநாபா, தங்கள் இருப்பிடமான வைகுண்டத்தை தவிர பயமற்ற உலகம் வேறில்லை. ஏனெனில் இரு பரார்த்தங்கள் முடிந்த பின்னும் பிரம்மன் பயத்தினால் சத்தியலோகத்தில் சுகமாய் வாழவில்லை. இவ்வாறு இருக்க அதர்மங்களை செய்து நரகத்தில் இருப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? வரதனே, துன்பம் அடைந்தவர்களை காப்பவனே, கருணை கடலே, எனது பந்தங்களை அறுக்க வேண்டும். உண்மையில் உம்மிடத்தில் ஒன்றிவிட்டதால் எனக்கு பந்தமோ மோட்சமோ கிடையாது. அவை உன் மாயையின் அம்சங்கள். கனவும் விழிப்பும் போன்றது. பந்தம் உள்ளவனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் உள்ள வேற்றுமை அவ்விதமானதுதான். பந்தம் உள்ளவன் ஷரீரம் என்னும் மரத்தில் இருந்து கொண்டு விஷய சுகங்களாகிற பழங்களை அனுபவிக்கிறான். ஜீவன் முக்தன் அவற்றில் ஈடுபடாமல் துக்கமற்றவனாய் இருக்கிறான். ஜீவன் முக்தனின் நிலை இதுதான் என்று கூறுவதால் என்ன பயன்? மன தூய்மை இல்லாதவனுக்கு அந்நிலை கிடைக்காது. மனதை சுலபமாக தூய்மைப்படுத்துவது பக்தி ஒன்றே. விஷ்ணுவே உம்மிடம் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் திடமான பக்தியை அளிக்க வேண்டும். அந்த பக்தியால் குருவின் உபதேசம் பெற்று தத்துவ ஞானத்தை அடைந்து விரைவில் உம்மிடமே ஒன்றிவிடுவேன். சிலர் வேதத்தை கற்று அதிலேயே மூழ்கிய மனம் உடையவர்களாய் இருந்தாலும் உம்மை அறிவதில்லை. அவர்கள் கன்று போடாத மலட்டு பசுவை போல் வீண் முயற்சி செய்பவர்கள். கிருஷ்ணா, மனதை கவர்ந்து பாப்பங்களை போக்கும் உமது லீலைகளையும் சச்சிதானந்த ஸ்வரூபமான தங்களையும் தங்கள் அவதாரங்களையும் பற்றி கூறாத அந்த வார்த்தைகளின் பின்னால் நான் செல்லாமல் இருக்க வேண்டும். பரிபூரணனே, உம்முடைய வடிவம் என்ன, மகிமை எவ்வளவு என்பதை நான் அறியேன். ஆனால் வேறொன்றையும் விரும்பாமல் உம்மையே பஜிக்கிறேன். சிசுபாலனின் எதிரியான கிருஷ்ணா, உம்முடைய அழகிய ரூபங்களையும் உம்முடைய பாதங்களையே அண்டியிருக்கும் பக்தர்களையும் தரிசித்து அவர்களோடு சேர வேண்டும். உம்மை போற்றி பாடி நமஸ்கரித்து உமது குணங்களையும் திருவிளையாடல்களையும் பேசிக்கொண்டு உம்மிடத்தில் பற்றுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய அனைத்து பொருட்களையும் தங்களிடமே அர்ப்பணிக்கிறேன். தங்களுக்கே அடிமையாக இருப்பேன். உம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்வது போன்ற தொண்டுகள் செய்வேன். சூரியன், அக்னி, பிராமணன், தன் ஹிருதயம், பசு ஆகியவற்றில் 4 கைகளுடன் விளங்கும் தங்களை ஆராதிப்பேன். அன்பினால் நனைந்த என் இதயம் இடைவிடாமல் பக்தி யோகத்தில் ஈடுபட வேண்டும். ஏ குருவாயூரப்பா, தங்களுடனான ஐக்கியம் தானம், ஓமம், தவம், யோகம் முதலியவற்றால் அடைய முடியாதது. புண்ணியசாலிகளான கோபிகைகள்
உம்முடன் ஐக்கியத்தை அடைந்தார்கள். பலர் தங்களிடம் பக்தியுடன் இருந்தும் கோபிகைகளின் பக்தியையே மிகவும் விரும்புகின்றீர். ஆகையால் உம்மிடம் உள்ள எனது பக்தியானது உறுதியாக இருக்க அருள வேண்டும். கிருஷ்ணா, என் நோய்களை போக்க வேண்டும். ஹரி ஓம். தசகம் 95 தியான யோகம். உலகிற்கு காரணமானவனே, பிரளயத்திற்கு பிறகு சிருஷ்டியின் போது அனைத்து உயிர்களின் வடிவத்தில் இரண்ய கர்ப்பருடைய சரீரத்தை அடைந்தீர். பிறகு ஜீவன்களாக ஆகி மாயையோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கின்றீர். அப்போது பக்தியினால் உண்டான சத்துவ குணத்தினால் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய இரண்டிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் சத்துவ குணத்தையும் விட்டுவிட்டு ஜீவனாகிய நான் மீண்டும் நிர்குணரான தாங்களாகவே இருக்க வேண்டும். முழு முதற் கடவுளே, சத்துவ குணம் வளர்ந்தால் விஷய சுகங்களில் ஈடுபாடு குறைகிறது. தமோ குணமும் ரஜோகுணமும் வளர்ந்தால் விஷய சுகங்களில் மீண்டும் ஈடுபாடு ஏற்படுகிறது. இங்கு மனமும் விஷயங்களில் பற்றும் இணைந்து விடுகிறது. முக்தியடைய இடையூறாயிருக்கும் இந்த மனத்தையும் குணங்களையும் தடுக்க பக்தி ஒன்றே துணையாயிருக்கும் என்று அம்ச ரூபம் எடுத்து நீர் உபதேசித்தீர். கர்மங்களை செய்ய அவரவர்களுக்கு ஏற்ப பல வழிகள் கூறப்பட்டு இருக்கிறது. அவை நிலையில்லாத அற்ப சுகங்களை அளிக்கிறது. உயர்ந்ததான போற்ற தகுந்த வழி பக்தி ஒன்றே என்று தாங்கள் உத்தவரிடம் கூறினீர்கள். பக்தியால் அடையும் ஆனந்தத்தை விஷய சுகங்களில் ஈடுபடுவோர் எவ்வாறு அடைய முடியும்? உம்மிடம் கொண்ட பக்தியால் ஆனந்தித்திருப்பவன் உலகில் உள்ள எல்லா ஆசைகளையும் விட்டு சுகமாக இருக்கிறான். எல்லா திசைகளும் அவனுக்கு சுகமானதாக இருக்கும். நீரில் மூழ்கிய குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் நீர் இருப்பது போல் அவன் எங்கும் எதிலும் சந்தோஷம் அடைந்தவனாக இருக்கின்றான். அவன் இந்திர லோகத்தையோ சத்திய லோகத்தையோ சித்திகளையோ விரும்புவதில்லை. அது மட்டும் இல்லாமல் தானாகவே மோட்சம் கிடைத்தாலும் கூட அவன் விரும்புவதில்லை. உம்முடைய பக்தன் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் துன்பப்படுகிறான். ஆயினும் அவனுடைய பக்தியால் இந்திரியங்களை அவன் வெல்கிறான். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டைகளை எவ்வாறு எரிக்கிறதோ அதே போல தங்களிடம் வைத்த பக்தியானது பாப்பங்கள் அனைத்தையும் அழிக்கிறது. அப்போது புலன்கள் கட்டுப்பட்டு அடங்குகிறது. உள்ளத்தில் அன்பும் உடலில் மயிர் கூச்சலும் கண்களில் ஆனந்த கண்ணீரும் இல்லாவிட்டால் மன தூய்மை எவ்வாறு ஏற்படும்? பக்தி இல்லாதவனுக்கு தவத்தாலும் ஞானத்தாலும் பயனில்லை. உம்முடைய சரித்திரங்களை கேட்டு அனுபவிப்பதால் மனம் பரிசுத்தம் அடைந்து உண்மையான தத்துவ ஞானத்தை அடைகிறது. தர்க்கவாதங்களை படிப்பதால் தத்துவ ஞானத்தை அடைய முடிவதில்லை. உம்மை தியானம் செய்யும் முறையை கற்க வேண்டும். உடல் வளையாமல் நிமிர்ந்து சுகாசனத்தில் அமர்ந்து புருவங்களின் மத்தியில் உள்ள மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு பூரகம் முதலியவற்றால் மூச்சை கட்டுப்படுத்தி கீழ்நோக்கிய இதய தாமரையை மேல் நோக்கி இருப்பதாய் பாவித்து அதன் மேல் சூரியன் சந்திரன் அக்னி மண்டலங்களை வரிசையாய் கற்பனை செய்து தியானிப்பேன். கடைசியில் அக்னி மண்டலத்தின் மேல் நீருண்ட மேகம் போல் ஷியாமள வர்ணனாய் மிக்க அழகிய வடிவத்தை உடையவராக தங்களை தியானிப்பேன். கருத்த மிருதுவான கேசங்கள், காதுகளில் பிரகாசிக்கும் மீன்வடிவ குண்டலங்கள், அழகிய புன்முறுவல், பிரகாசிக்கும் கௌஸ்துபம் என்ற மணி, வனமாலை, முத்துமாலை இவைகளால் மிகுந்த மனோகரமாயிருக்கும் தங்களை தியானிக்கிறேன். ஸ்ரீவத்சம் என்னும் மரு, அழகிய திருக்கரங்கள், மிருதுவான வயிறு, தங்கத்தை போல் பிரகாசிக்கும் பீதாம்பரம், வனப்பான இரு தொடைகள், தாமரை போன்ற பாதங்கள் இவைகளுடன் விளங்கும் தங்களுடைய ரூபத்தை தியானிக்கிறேன். ஈசனே,
தங்களுடைய எல்லா அங்கங்களிலும் மீண்டும் மீண்டும் என் மனதை செலுத்துவேன். புன்முறுவலுடன் கூடிய அழகிய தாமரையை போன்ற தங்கள் முகத்தில் என் மனதை லயிக்கச் செய்வேன். அவ்வாறு ஒன்றிய மனதை பரமானந்தமான சச்சிதானந்த வடிவத்தில் நிலைநிறுத்தி வேறு ஒன்றையும் நினைக்காமல் இருப்பேன். இவ்வாறு அடிக்கடி செய்து தியான யோகத்தில் முன்னேறுவேன். முரணை கொன்றவனே, இவ்வாறு செய்யும்போது அஷ்ட சித்திகளும், வெகு தொலைவில் பேசுவதை கேட்கும் சக்தி, வெகு தொலைவில் நடப்பதை பார்க்கும் சக்தி ஆகிய சித்திகளும் ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு என்னை அடையும். தங்களை அடைவதற்கு அவை இடையூறாக இருப்பதால் அவற்றை நான் விரும்ப மாட்டேன். ஆனந்தமயமான தங்களையே விரும்புகிறேன். குருவாயூரப்பா, அனைத்து துன்பங்களிலிருந்தும் என்னை காக்க வேண்டும். ஹரி ஓம். தசகம் 96. பகவானின் பெருமை மற்றும் ஞான கர்ம பக்தி யோகம். மிகுந்த பெருமை வாய்ந்தவனே, உலக நாயகனே, தாங்களே உயர்ந்த பரபிரம்மம். எழுத்துக்களில் அகாரமாகவும், மந்திரங்களில் பிரணவமாகவும், மன்னர்களில் மனுவாகவும், ரிஷிகளில் பிருகுவாகவும் நாரதராகவும், அசுரர்களில் பிரகலாதனாகவும், மிருகங்களில் காமதேனு என்ற தெய்வீக பசுவாகவும், பறவைகளில் கருடனாகவும், பாம்புகளில் அனந்தனாகவும், நதிகளில் கங்கையாகவும் இருக்கிறீர். பிராமண பக்தர்களில் மகாபலியாகவும், யஜ்ஞங்களில் ஜப யஜ்ஞமாகவும், வீரர்களில் அர்ஜுனனாகவும், பக்தர்களில் உத்தவராகவும், வல்லவர்களின் பலமாகவும், ஒளி பொருந்தியவர்களின் ஒளியாகவும் இருக்கிறீர். உம்முடைய பெருமைக்கு முடிவே இல்லை. உலகில் உள்ள ஆச்சரியமான பொருட்கள் அனைத்தும் தாங்களே. நீரே ஜீவன், நீரே பிரகிருதி. இந்த அகிலத்தில் தாங்கள் இல்லாதது என்று எதுவுமே இல்லை. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்ம வழியில் செயல்பட்டு பக்தியோடு அனைத்தையும் உம்மிடமே அர்ப்பணிக்கின்றனர். வைராகியம் தோன்றியதும் முறைப்படி அக்கர்மங்களை விடுகின்றனர். பிறகு உண்மையான அறிவை அடைந்து சச்சிதானந்த வடிவானவரும், எல்லாவற்றிலும் காணப்படுகிறவரும், பிறப்பு இறப்பு முதலியவற்றுக்கு காரணமாய் இருப்பவரும், தனக்கென காரணம் ஒன்றும் இல்லாதவரும், பரிசுத்தமானவருமான உம்மை அறிந்து பேரின்ப ஞானத்தை அடைகிறார்கள். இவ்வுலகில் ஞானம், கர்மம், பக்தி என்ற 3 மார்க்கங்களால் உம்மை அடைய முடியும். விஷயங்களில் பற்றி இருப்பவருக்கு ஞான யோகம் தகுந்தது. விஷய சுகங்களில் ஆசை உள்ளவர்களுக்கு கர்மயோகம் சிறந்தது. விஷய சுகங்களில் அதிகம் பற்றில்லாமல் அதனை துறக்கவும் முடியாமல் தங்கள் லீலைகளை கேட்டு மகிழ்பவர்களுக்கு பக்தி யோகமே சிறந்தது. இவ்வுலகில் நற்பலன்களால் ஞானம் அல்லது பக்தியை அடைகிறார்கள். ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தில் உள்ளவர்கள் கூட மனித பிறப்பை விரும்புகின்றார்கள். சம்சாரம் என்னும் கடலை கடக்க இந்த உடல் படகாக இருக்கிறது. நல்வினையால் இந்த உடலில் பிரவேசித்த எனக்கு குரு என்னும் ஓடக்காரனை அளித்து தாங்கள் சாதகமான காற்றாக இருந்து கரையேற்ற வேண்டுகிறேன். ஞானத்தை விரும்புபவர்கள் உபனிஷத்துக்களும் சாஸ்திரங்களும் கூறிய வழிகளில் வெளிப்படையாக புலப்படாத பிரம்மத்தை தேடி கஷ்டத்தை அடைகிறார்கள். பல பிறவிகளுக்கு பிறகு சித்தி அடைகிறார்கள். கர்ம யோகமும் மோட்சத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் பக்தி யோகமானது ஆரம்பத்தில் இருந்தே மனதை கவர்ந்து தங்களை அடைய விரைவில் வழிவகுக்கிறது. அந்த பக்தியானது எனக்கு மேன்மேலும் வளர வேண்டும். ஞானத்திற்காக அதிக முயற்சி செய்வதை வியாசர் புராணங்களில் அதிருப்தியுடன் கூறியிருக்கிறார். பிரம்ம தத்துவத்தை கேட்டு தங்கள் திருவடிகளில் உறுதியான பக்தியுடன் சரணடைகின்றவனுக்கு கையிலேயே மோட்சம் இருக்கிறது. மனம் அலைப்பாய்வதால்
தியான யோகமும் ஞான யோகத்தை போலவே கஷ்டமாய் இருக்கிறது. ஆனால் பயிற்சியினாலும் உம்முடைய கருணையாலும் அழகினாலும் விரைவிலேயே தியானத்தை நடைமுறைப்படுத்த முடியும். லோகநாதா, கர்ம யோகத்தில் நாட்டம் இல்லாமல் தங்கள் கதைகளிலே உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தும் என்னால் ஆசைகளை துறக்க முடியவில்லை. அதனால் ஆசைகளை பற்றிய விழிப்புணர்வுடன் உறுதியாக மீண்டும் தங்களிடத்திலேயே மனதை நிறுத்தி பக்தி செலுத்துகின்றேன். என் இதயத்தில் தாங்கள் புகுந்தவுடன் பற்றுக்களும் அழிந்து விடுகின்றன. முன்னொரு சமயம் ஒரு அந்தணன் மிகவும் கடினமாக தர்மமின்றி பொருள் சேர்த்து பின் அனைத்து செல்வங்களையும் இழந்தான். மனம் வெறுத்து சந்நியாசி ஆனான். கபட சந்நியாசி என்று மக்கள் துன்புறுத்தினர். அப்போது அவன், துன்பத்திற்கு என் மனமே காரணம், மக்களோ கால நேரமோ கர்மமோ கிரகங்களோ அல்ல, மனம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று கூறிக்கொண்டு மன அமைதி பெற்று உம்மை அடைந்தான். பிரபு, அவ்வாறான மன அமைதியை எனக்கு அளிக்க வேண்டும். புரூரவஸ் என்ற அரசன் ஊர்வசியிடம் ஆசை கொண்டு அவளுடன் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தான். பிறகு வைராகியத்தை அடைந்து பெண்ணாசை மிகவும் அற்பமானது என்று கூறிக்கொண்டு உம்மிடம் பக்தி கொண்டு ஆனந்தம் அடைந்தான். குருவாயூரப்பா, அவ்வாறே என் ஆசைகளை அகற்றி என்னை உமது சிறந்த பக்தனாக ஆக்கி என் வியாதிகளையும் போக்க வேண்டும். ஹரி ஓம். தசகம் 97. மார்க்கண்டேயர் கதை. இவ்வுலகில் உள்ள பொருட்கள் அனைத்தும் முக்குணங்களால் உண்டு பண்ணப்பட்டு வேறுபட்டு விளங்குகிறது. அதனால் உத்தமம், மத்தியமம், அதமம் என்ற நிலைகளில் விளங்குகிறது. இவ்வுலகில் பலனை எதிர்பார்க்காமல் தங்களை வணங்குவது, தங்கள் கோவில்களுக்கு செல்வது போன்றவற்றை முக்குணமற்றது என்று முனிவர்கள் கூறுகின்றனர். முக்குணங்களால் உண்டு பண்ணப்படாத தங்களை சேவித்து நான் ஜீவன் முக்தனாக ஆக வேண்டும். உம்மிடமே மனதை செலுத்தி என் எல்லா செய்கைகளையும் உம்மிடமே அர்ப்பணம் செய்வேன். உமது பக்தர்கள் முன்பு சென்ற இடங்களுக்கு செல்வேன். திருடன், பிராமணன், விலங்குகள் போன்ற எல்லாவற்றிலும் பேதம் பாராமல் இருப்பேன். அவமானம், துவேஷம், அசூயை முதலியவற்றை விட்டு எல்லா உயிர்களிடத்திலும் உம்மையே காண்பேன். முன்பு கூறிய திருடன் முதலியவர்கள் இடத்தில் தாங்கள் இருப்பது எனக்கு விளங்கும் வரை இவ்விதமாக வழிபடுவேன். ஞானம் பெற்ற பிறகு தாங்களாகவே ஆகி வாழ்வேன். பகவானே, அவ்வாறு செய்ய தொடங்கிய பாகவத தர்மத்திற்கு சிறிதும் அழிவு ஏற்படாது. பிரபு, அதனால் எனக்கு மனங்கவரும் பக்தி மார்க்கத்தை அளிக்க வேண்டும். இந்த பக்தி யோகம் உறுதியாக இருக்க ஆரோக்கியமும் ஆயுளும் வேண்டும். அதை அடைய தெய்வாதீனமாக உம்முடைய பாதத்தையே சரணடைய வேண்டும். நோய் தீர பாலை குடிப்பது போல் உம்முடைய காலடியில் சேவை செய்ய வேண்டும். வெகு நாட்களுக்கு முன்பு மார்க்கண்டேயனுக்கு வாழ்நாள் 12 ஆண்டுகள்தான் என்று ஒரு ஜோதிடர் கூறினார். 1 வருட காலம் உன் காலடியில் தீவிர வழிபாடு செய்த மார்க்கண்டேயனுக்கு மரணம் நெருங்கிய போது உம்முடைய தூதர்கள் யமனை விரட்டினர். நீண்ட ஆயுள் பெற்ற மார்க்கண்டேயர் உம்மையே வணங்கி நிகரற்ற பேரின்பத்தில் பற்றுக்கொண்டு புஷ்பபத்ரா நதியின் கரையில் தவம் செய்து 6 மன்வந்தரங்களை கழித்தார். 7வது மன்வந்தரத்தில் தேவேந்திரன் அவரது தவத்தை குலைக்க தேவலோக பெண்களையும் தென்றலையும் மன்மதனையும் அனுப்பினான். அவரது தவத்தின் வெப்பத்தால் அவர்களால் அவரை மயக்க முடியவில்லை. உமது பக்தர்களை யாரால் வெல்ல முடியும்? நரனாகவும் நாராயணனாகவும் தாங்கள் மார்க்கண்டேயரின் அருகில் சென்றீர்கள். மனம் மகிழ்ந்த அவர் தங்களை துதித்தார். தாங்கள் பல்வேறு வரங்களை அளித்தும் அவர் ஒன்றையும் விரும்பவில்லை. ஆனால் தங்கள் மாயையை காண விரும்பினார். அதனால் உண்டாகும் துன்பங்களை அறியாமல் பக்தியின் மிகுதியாலும் ஆர்வத்தாலும் இவ்வாறு வேண்டினார்.
அவ்வாறே வரமளித்து தாங்கள் மறைந்தீர். உடனே பலத்த காற்றுடன் மேகங்கள் மழையை பொழிந்தன. 7 கடல்களும் நிரம்பி உலகத்தை மூழ்கடித்தது. பல கோடி ஆண்டுகள் மார்க்கண்டேயர் அந்த கடலில் சுழன்று வருந்தினார். தொலைவில் கருநீல மேனியுடன் ஆலிலையின் மேல் சிறு குழந்தையாக பள்ளி கொண்டு கால் கட்டை விரலை வாயில் வைத்து சுவைத்து கொண்டு அதிசயமான ரூபத்தில் இருக்கும் தங்களை கண்டார். உம்மை கண்டதும் உடல் புல்லரிக்க உம்மை தொடுவதற்காக வேகமாய் தங்கள் அருகே வந்தார். உம்முடைய மூச்சுக்காற்றால் உள்ளே இழுக்கப்பட்டு குழந்தையான தங்கள் வயிற்றின் உள்ளே அண்ட சராச்சரங்களை கண்டார். மீண்டும் உம்முடைய மூச்சுக்காற்றால் வெளியே வந்தார். உமது கடைக்கண் பார்வையை கண்ட மார்க்கண்டேயர் உம்மை தழுவ விரும்பினார். அப்போது உமது உருவத்தை மறைத்து கொண்டீர். உம்மை காணாமல் முன்போல் தான் மட்டும் தனியே தனது ஆசிரமத்தில் இருக்க கண்டார். அப்போது உமது பக்தரான மார்க்கண்டேயரை பார்க்க பரமசிவன் பார்வதியுடன் அவர் அருகே சென்றார். முதுமை இறப்பு இல்லாத வரங்களை மார்க்கண்டேயருக்கு அளித்து சென்றார். உம்மை வழிபடுவதால் சிவனும் மகிழ்கிறார். இவ்வாறு மும்மூர்த்திகளின் ரூபமான தாங்கள் அனைவரையும் ஆள்பவர் என்பது தெளிவாகிறது. பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் என்ற 3 பகுதிகளை உடைய சத்தியலோகத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனின் வீடுகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் இருக்கின்றது. அம்மூன்றிற்கும் மேல் மாயையாலும் அதன் விகாரங்களாலும் பாதிக்கப்படாத வைகுண்டம் இருக்கிறது. வைகுண்டத்திலும் காரண ஜலத்திலும் இடைச்சேரியிலும் தூய சாத்வீக வடிவில் சச்சிதானந்த வடிவிலிருந்து வேறுபடாதவராய் தாங்கள் பிரகாசிக்கிறீர்கள். குருவாயூரப்பனே, அனைத்து நோய்களிலிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரி ஓம். தசகம் 98. நிஷ்கல பிரம்ம வழிபாடு. இந்த உலகமானது உம்மிடத்திலிருந்து தோன்றி உம்மால் காக்கப்படுகிறது. தாங்களே உலக வடிவாக இருக்கின்றீர். உம்முடைய ஒளியால் இந்த உலகம் பிரகாசிக்கிறது. மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத தூரத்தில் இருக்கின்றீர். உம்முடைய உண்மையான வடிவத்தை தேவர்களும் முனிவர்களும் கூட அறிய முடியவில்லை. மற்றவர்களால் எப்படி முடியும்? அத்தகைய சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணா, உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன். விஷ்ணுவே, உமக்கு பிறப்பு, பெயர், புண்ணியம், பாப்பம் ஆகிய கர்மங்கள் இல்லை. முக்குணங்கள் என்று ஒன்றும் இல்லை. உலகத்தை காக்க மாயையை ஏற்கின்றீர். நிர்குணராய் இருந்தும் வித்யை, அவித்யை முதலிய சக்திகளை உள்ளடக்கி கொண்டு பல உருவங்களோடு விளங்குகின்றீர். ஆச்சரியமான ரூபத்துடன் விளங்குகின்றீர். பேரின்பம் தரும் பூரணனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். பறவை, மிருகம், பசு, மனிதன், தேவன், அசுரன், பெண், ஆண், பஞ்சபூதங்கள், புண்ணிய பாப்பங்கள், ஜாதி, முக்குணங்கள், சேத்தனம், அச்சேதனம் ஆகிய இவை எதுவும் தங்கள் ரூபமில்லை என்று அறிந்தோர் கூறுகின்றனர். இவைகளை காட்டிலும் எஞ்சி இருக்கின்றீர். உபனிஷத்துக்கள் மிகுந்த சிரமத்துடன் உம்மை தெரிவிக்க முயற்சி செய்கின்றது. உம்மை பேரின்ப வடிவமாக விளக்குகிறது. அத்தகைய உம்மை நமஸ்காரம் செய்கிறேன். தாங்கள் மாயையின் பிரதிபலிப்பாய் இருக்கிறீர்கள். மகத், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள் ஆகியவற்றை கொண்டு உலகங்களை படைத்தீர்கள். ஆமை தன் கை கால்களை ஓட்டிற்குள் இழுத்து கொள்வது போல் கால சக்தியால் அந்த உலகங்களை உள்ளே அடக்கிக் கொள்கிறீர்கள். அளவற்ற இருள் உண்டாகும் போது அந்த இருளால் பாதிக்கப்படாமல் பிரகாசிக்கிறீர். அத்தகைய உமக்கு நமஸ்காரம். பிரபஞ்சத்திற்கு காரணம் நாதம் என்று சிலரும், கர்மம் என்று சிலரும், அணு என்று சிலரும் கூறுகின்றனர். தாங்கள் யாவுமாகி இருப்பதால் அவ்வாறு கூறுகின்றனர். வேதாந்தம் தத்துவ ரூபமான தங்களை
புருஷன் என்றும் பரன் என்றும் சித் என்றும் அச்சித் என்றும் கூறுகின்றது. அந்த தத்துவத்தின் பார்வையே மாயையை உண்டாக்கி பிரபஞ்சத்தையும் உண்டாக்குகிறது. அத்தகைய உம்மை நமஸ்கரிக்கிறேன். இருப்பது என்றோ இல்லாதது என்றோ அவ்விரண்டும் சேர்ந்தது என்றோ விவரிக்க முடியாத மாயத் தோற்றம் உலகில் காணப்படும் எல்லா பொருட்களிலும் உள்ளது. அது கயிற்றை பாம்பு என்று எண்ணுவது போன்ற அறியாமையே ஆகும். உம்முடைய கருணை பிரவாகம் கிடைத்ததும் அந்த அறியாமையானது உபநிஷத்துக்களின் வாக்கியங்களால் தெளிவை அடைந்து சம்சாரம் என்னும் காட்டை அழிக்கும் கோடரியாக ஆகிறது. அத்தகைய கருணாநிதியான உமக்கு நமஸ்காரம். ஆபரணங்களில் தங்கம் இருப்பது போல், பானை மடக்கு ஆகியவற்றில் மண் இருப்பது போல், உண்மை ரூபத்தை பற்றி நினைக்கும் போது உம்முடைய இரண்டற்ற ரூபமே விளங்குகிறது. எவ்வாறு கனவில் காணும் பொருட்களை விழித்ததும் காண முடியாதோ, இருளில் பாம்பாக தோன்றியது வெளிச்சத்தில் கயிறாய் இருக்கிறதோ, அதேபோல் ஞானம் ஏற்பட்டதும் தங்கள் ரூபம் தெளிவாய் விளங்குகிறது. அத்தகைய தங்களை நமஸ்கரிக்கிறேன். சூரியன், அக்னி, வாயு ஆகியவை உம்மிடம் பயந்து செயல்படுகின்றன. உம்முடைய அருளால் பிரம்மன் முதலிய தேவர்கள் சரியான நேரத்தில் அவிர்வாகம் பெறுகிறார்கள். மேலும் அவர்கள் படைப்பின் துவக்கத்தில் பதவிகளை பெற்று தமது இருப்பிடங்களை அடைந்து பின் நீக்கப்படுகிறார்கள். உலகங்களை அடக்குபவரே கிருஷ்ணா, உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம். தாங்கள் சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களால் மூவுலகங்களையும் படைத்தீர்கள். 3 அக்ஷரங்களால் ஆ உ ம ஆன பிரணவத்தின் ஓம் பொருளாய் உள்ளீர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளின் ஒன்றுபட்ட உருவமாக இருக்கின்றீர். உம்மை ரிக், யஜுர், சாமம் என்ற 3 வேதங்களும் புகழ்ந்து போற்றுகின்றன. விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளை அறிந்தவர். 3 யுகங்களிலும் அவதாரம் செய்தவர். 3 அடிகளால் அனைத்து உலகங்களையும் அளந்தவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களிலும் மாறுதல் இல்லாமல் இருப்பவர். அத்தகைய தங்களை நான் கர்மம், ஞானம், பக்தி என்ற 3 யோகங்களால் எப்பொழுதும் வணங்குகின்றேன். தங்களுடைய ரூபமானது சத்துவமயமானது. பந்தங்களும் செய்கைகளும் மாற்றங்களும் விகாரங்களும் இல்லாதது. எல்லா குணங்களுக்கும் மூலமாகவும் காரணமற்றதாகவும் தோஷமற்றதாகவும் அளவற்ற மகிமையுடன் விளங்குகிறது. பற்றற்ற முனிவர்களின் மனதில் உறைந்திருக்கிறது. ஒப்பற்ற பேரின்ப ஒளியால் சிறப்புடன் பிரகாசிக்கிறது. விஷ்ணுவே, உம்முடைய கால வடிவமான சக்கரம் ஒருவராலும் தடுக்க முடியாதது. 12 மாதங்கள் என்ற ஆரக்கால்கள் கொண்டது. 360 நாட்கள் என்ற கூரிய வட்டாக்களை, முனைகளை உடையது. கடுமையான வேகத்தில் எப்பொழுதும் சுழல்கின்றது. நொடி பொழுதில் உலகத்தை குறைத்து மிக வேகமாக ஓடுகிறது. அந்த சக்கரமானது உமது பாதத்தையே நம்பியிருக்கும் என்னை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். கருணை கடலே கிருஷ்ணா, எல்லா நோய்களிலிருந்தும் என்னை காக்க வேண்டும். ஹரி ஓம். தசகம் 98. நிஷ்கல பிரம்ம வழிபாடு. இந்த உலகமானது உம்மிடத்திலிருந்து தோன்றி உம்மால் காக்கப்படுகிறது. தாங்களே உலக வடிவாக இருக்கின்றீர். உம்முடைய ஒளியால் இந்த உலகம் பிரகாசிக்கிறது. மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத தூரத்தில் இருக்கின்றீர். உம்முடைய உண்மையான வடிவத்தை தேவர்களும் முனிவர்களும் கூட அறிய முடியவில்லை. மற்றவர்களால் எப்படி முடியும்? அத்தகைய சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணா, உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன். விஷ்ணுவே, உமக்கு பிறப்பு, பெயர், புண்ணியம், பாப்பம் ஆகிய கர்மங்கள் இல்லை. முக்குணங்கள் என்று ஒன்றும் இல்லை. உலகத்தை காக்க மாயையை ஏற்கின்றீர். நிர்குணராயிருந்தும் வித்யை, அவித்யை முதலிய சக்திகளை உள்ளடக்கி கொண்டு
பல உருவங்களோடு விளங்குகின்றீர். ஆச்சரியமான ரூபத்துடன் விளங்குகின்றீர். பேரின்பம் தரும் பூரணனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். பறவை, மிருகம், பசு, மனிதன், தேவன், அசுரன், பெண், ஆண், பஞ்சபூதங்கள், புண்ணிய பாப்பங்கள், ஜாதி, முக்குணங்கள், சேத்தனம், அச்சேதனம் ஆகிய இவை எதுவும் தங்கள் ரூபமில்லை என்று அறிந்தோர் கூறுகின்றனர். இவைகளை காட்டிலும் எஞ்சி இருக்கின்றீர். உபனிஷத்துக்கள் மிகுந்த சிரமத்துடன் உம்மை தெரிவிக்க முயற்சி செய்கின்றது. உம்மை பேரின்ப வடிவமாக விளக்குகிறது. அத்தகைய உம்மை நமஸ்காரம் செய்கிறேன். தாங்கள் மாயையின் பிரதிபலிப்பாய் இருக்கிறீர்கள். மகத், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள் ஆகியவற்றை கொண்டு உலகங்களை படைத்தீர்கள். ஆமை தன் கை கால்களை ஓட்டிற்குள் இழுத்து கொள்வது போல் கால சக்தியால் அந்த உலகங்களை உள்ளே அடக்கிக் கொள்கிறீர்கள். அளவற்ற இருள் உண்டாகும் போது அந்த இருளால் பாதிக்கப்படாமல் பிரகாசிக்கிறீர். அத்தகைய உமக்கு நமஸ்காரம். பிரபஞ்சத்திற்கு காரணம் நாதம் என்று சிலரும், கர்மம் என்று சிலரும், அணு என்று சிலரும் கூறுகின்றனர். தாங்கள் யாவுமாகி இருப்பதால் அவ்வாறு கூறுகின்றனர். வேதாந்தம் தத்துவ ரூபமான தங்களை புருஷன் என்றும் பரன் என்றும் சித் என்றும் அச்சித் என்றும் கூறுகின்றது. அந்த தத்துவத்தின் பார்வையே மாயையை உண்டாக்கி பிரபஞ்சத்தையும் உண்டாக்குகிறது. அத்தகைய உம்மை நமஸ்கரிக்கிறேன். இருப்பது என்றோ இல்லாதது என்றோ அவ்விரண்டும் சேர்ந்தது என்றோ விவரிக்க முடியாத மாய தோற்றம் உலகில் காணப்படும் எல்லா பொருட்களிலும் உள்ளது. அது கயிற்றை பாம்பு என்று எண்ணுவது போன்ற அறியாமையே ஆகும். உம்முடைய கருணை பிரவாகம் கிடைத்ததும் அந்த அறியாமையானது உபநிஷத்துக்களின் வாக்கியங்களால் தெளிவை அடைந்து சம்சாரம் என்னும் காட்டை அழிக்கும் கோடரியாக ஆகிறது. அத்தகைய கருணாநிதியான உமக்கு நமஸ்காரம். ஆபரணங்களில் தங்கம் இருப்பது போல், பானை, மடக்கு ஆகியவற்றில் மண் இருப்பது போல் உண்மை ரூபத்தை பற்றி நினைக்கும் போது உம்முடைய இரண்டற்ற ரூபமே விளங்குகிறது. எவ்வாறு கனவில் காணும் பொருட்களை விழித்ததும் காண முடியாதோ, இருளில் பாம்பாக தோன்றியது வெளிச்சத்தில் கயிறாய் இருக்கிறதோ, அதேபோல் ஞானம் ஏற்பட்டதும் தங்கள் ரூபம் தெளிவாய் விளங்குகிறது. அத்தகைய தங்களை நமஸ்கரிக்கிறேன். சூரியன், அக்னி, வாயு ஆகியவை உம்மிடம் பயந்து செயல்படுகின்றன. உம்முடைய அருளால் பிரம்மன் முதலிய தேவர்கள் சரியான நேரத்தில் அவிர்வாகம் பெறுகிறார்கள். மேலும் அவர்கள் படைப்பின் துவக்கத்தில் பதவிகளை பெற்று தமது இருப்பிடங்களை அடைந்து பின் நீக்கப்படுகிறார்கள். உலகங்களை அடக்குபவரே கிருஷ்ணா, உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம். தாங்கள் சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களால் மூவுலகங்களையும் படைத்தீர்கள். 3 அக்ஷரங்களால் ஆ உ ம ஆன பிரணவத்தின் ஓம் பொருளாய் உள்ளீர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளின் ஒன்றுபட்ட உருவமாக இருக்கின்றீர். உம்மை ரிக், யஜுர், சாமம் என்ற 3 வேதங்களும் புகழ்ந்து போற்றுகின்றன. விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளை அறிந்தவர். 3 யுகங்களிலும் அவதாரம் செய்தவர். 3 அடிகளால் அனைத்து உலகங்களையும் அளந்தவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களிலும் மாறுதல் இல்லாமல் இருப்பவர். அத்தகைய தங்களை நான் கர்மம், ஞானம், பக்தி என்ற 3 யோகங்களால் எப்பொழுதும் வணங்குகின்றேன். தங்களுடைய ரூபமானது சத்துவமயமானது. பந்தங்களும் செய்கைகளும் மாற்றங்களும் விகாரங்களும் இல்லாதது. எல்லா குணங்களுக்கும் மூலமாகவும் காரணமற்றதாகவும் தோஷமற்றதாகவும் அளவற்ற மகிமையுடன் விளங்குகிறது. பற்றற்ற முனிவர்களின் மனதில் உறைந்திருக்கிறது. ஒப்பற்ற பேரின்ப ஒளியால் சிறப்புடன் பிரகாசிக்கிறது. விஷ்ணுவே, உம்முடைய கால வடிவமான சக்கரம் ஒருவராலும் தடுக்க முடியாதது.
12 மாதங்கள் என்ற ஆரக்கால்கள் கொண்டது. 360 நாட்கள் என்ற கூரிய வட்டாக்களை முனைகளை உடையது. கடுமையான வேகத்தில் எப்பொழுதும் சுழல்கின்றது. நொடி பொழுதில் உலகத்தை குறைத்து மிக வேகமாக ஓடுகிறது. அந்த சக்கரமானது உமது பாதத்தையே நம்பியிருக்கும் என்னை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். கருணை கடலே கிருஷ்ணா, எல்லா நோய்களிலிருந்தும் என்னை காக்க வேண்டும். ஹரி ஓம். தசகம் 99. வேதஸ்துதி. மூவுலகங்களையும் 3 அடிகளால் அளந்தீர். அதனால் அவை ஐஸ்வர்யங்கள் நிறைந்து விளங்குகின்றது. உலகங்களை தாங்கும் விஷ்ணுவான உமது பெருமையை யாரால் விவரிக்க முடியும்? பூமியில் உள்ள மணல் துகள்களை எண்ண முடியுமா? அமிர்த வெள்ளம் ஓடும் உமது இருப்பிடமான வைகுண்டத்தில் உம்முடைய பக்தர்கள் மிகுந்த இன்பத்துடன் வாழ்கிறார்கள். அந்த வைகுண்டத்தை நான் இந்த ஜென்மத்திலேயே அடைய வேண்டும். விஷ்ணுவே, தாங்கள் எல்லாவற்றிற்கும் முதலானவர், படைப்பிற்கு காரணமாய் இருப்பவர், ஒவ்வொரு நொடியும் புதிது புதிதாக தோற்றம் அளிப்பவர். யாகங்கள் மற்றும் பூஜைகளில் அவிஸ் முதலியவற்றை பக்தியுடன் அளிப்பவர்களும் உமது கிருஷ்ணாவதாரம் போன்ற அவதாரங்களை வர்ணிப்பவர்களும் விரைவிலேயே மகிழ்ச்சியையும் புகழையும் அடைகின்றார்கள். இறுதியில் உம்முடைய இருப்பிடமான வைகுண்டத்தையும் அடைகின்றனர். கவிஞர்களே, நீங்கள் பகவானை எவ்வாறு அறிவீர்களோ அதுபோல் வேதத்தின் சாரமாயிருக்கும் அவரையும் பல்வேறு அவதாரங்களில் அவரது லீலைகளையும் போற்றி துதியுங்கள். அறிஞர்களே, அனைத்து சுகங்களையும் அளிக்கும் அவரது திருநாமங்களை பாடுங்கள். விஷ்ணுவே, நான் உம்மை போற்றி பாடி மெய்ஞானத்தை அடைய வேண்டும். அந்த விஷ்ணுவானவர் தர்மங்களை நிறுவியவர். நண்பரை போல உபதேசம் செய்தும் வேலையாள் போல துஷ்டர்களை அழித்தும் இந்திரனுக்கு பல நன்மைகளை செய்தவர். அவரது ஒளிவீசும் பரமபதமான வைகுண்டத்தை யோக சித்தி பெற்றவர்களால் காண முடியும். சிறந்த பிராமணர்கள் பலவிதமாக போற்றி பாடி துதித்து அவரது ஸ்தானமான வைகுண்டத்தை விளக்குகின்றனர். அந்த விஷ்ணுவினுடைய பெருமைகளை எப்போதும் மனதில் இருத்தி தியானியுங்கள். தேவனே, வரம்பற்ற உமது மகிமையை அறிந்தவன் பிறந்ததுமில்லை, பிறக்கப் போவதும் இல்லை. விஷ்ணுவே, உமது திருநாமங்கள் நன்மையை அளிக்க வல்லது என்று அறிந்து அடிக்கடி உமது நாமங்களை சொல்லுவேன். மூவுலகிற்கும் மேலுள்ள வைகுண்டத்தில் வசிக்கும் உம்மை பலவிதமாக போற்றி பாடுகின்றேன். பிரபுவே, எல்லாவற்றிற்கும் முன்பு படைக்கப்பட்ட ஜலமானது உம்மை தன்னுள் தாங்கிக் கொண்டது. பார்க்கடலில் பள்ளி கொண்ட கிருஷ்ணா, நீரில் படுத்திருந்த தங்களிடம் எல்லா ஜீவன்களும் இணைந்தன. பிரபுவே, பிறப்பற்ற தங்களது நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது. அந்த தாமரை மலரே உலகம். அந்த மலரின் இதழ்கள் திக்குகள், முட்டு மேருமலை என்று முனிவர்கள் கூறுகின்றனர். ஜனங்களே, உலகை படைத்தது விஷ்ணு என்று நீங்கள் அறியவில்லை. விவரிக்க முடியாத ஜீவனை காட்டிலும் வேறான விஷ்ணுவின் ரூபம் உங்கள் உள்ளத்தில் இருப்பதையும் நீங்கள் அறியவில்லை. மூடுபனி போன்ற மாயையால் மறைக்கப்பட்ட மனதுடன் பெயர்களாலும் உருவங்களாலும் மயங்கி புலன்களை மகிழ்விக்க மட்டுமே செயல்களை செய்கிறீர்கள். அந்தோ முகுந்தனான கிருஷ்ணனிடத்தில் நாட்டம் இருப்பதில்லை. பரம புருஷா, தாங்கள் ஆயிரக்கணக்கான தலைகளையும் கண்களையும் பாதங்களையும் உடையவர். உலகம் முழுவதையும் அதையும் தாண்டியும் வியாபித்திருப்பவர். ஆனாலும் மிக சிறியதான மனத்திற்குள்ளேயும் வசிக்கிறீர்கள். முன்பு இருந்தது, இப்போது இருப்பது, இருக்கப் போவது அனைத்தும் தாங்களே. உடல் புலன்கள் ஆகியவற்றில் பிரவேசித்தவராய் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட்டு ஆனந்தமான பேரின்பத்தையும் தாங்களே அனுபவிக்கின்றீர். தாங்கள் மூவுலகங்களின் வடிவமாக இருக்கின்றீர். ஆயினும் அவற்றை கடந்து
தூய்மையான ஞான ரூபியாய் விளங்குகின்றீர். உமது மகத்துவம் அளவற்றது. உம்முடைய வடிவத்தில் 1/4 பாகமே எல்லா உலகங்களாகவும் இருக்கின்றன. மற்ற 3 பாகங்களும் பேரின்பமயமாக ஜொலிக்கின்றது. அத்தகைய தங்களை நமஸ்கரிக்கின்றேன். கிருஷ்ணா, குணங்களற்ற தங்கள் வடிவமானது அடைய முடியாததாய் இருக்கிறது. தூய்மையான இந்த சத்துவகுண ரூபமானது தெளிவாக காணக்கூடியதாய் இருக்கிறது. கிருஷ்ணன் முதலிய இந்த சகுண ரூபமானது பேரின்ப கடலின் அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் சிறந்ததாய் இருக்கிறது. கல்யாண குணங்களால் மனதை கவர்கின்றதாய் இருக்கும் அந்த மூர்த்தியை நான் நாடி வணங்குகிறேன். குருவாயூரப்பா, அனைத்து நோய்களிலிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டுகிறேன். ஹரி ஓம். தசகம் 100 கேசாதிபாத வர்ணனை. பட்டத்ரி இந்த அத்தியாயத்தை எழுதிய போது அவர் கண்முன்னால் குருவாயூரப்பனை பார்த்தபடி விவரிக்கிறார். ஸ்ரீ நாராயணியம் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றை அளிக்கிறது. காயாம்பூ கொத்து போல் அழகிய நீல நிற ஒளியை நான் எதிரில் காண்கின்றேன். அதனால் அமிர்த மழையால் நனைந்தவனாய் உணர்கின்றேன். அந்த ஒளியின் நடுவே அழகிய தெய்வீக பாலனின் உருவில் வாலிபத்தினால் மிக்க வசீகரமாய் இருக்கின்ற ஒரு வடிவத்தை பார்க்கின்றேன். பேரின்ப பரவசத்தால் மெய்ச்சிலிர்த்து நிற்கும் நாரதர் முதலியவர்களாலும் அழகிய பெண்களாக உருவம் கொண்டு நிற்கும் உபநிஷத்துக்களாலும் சூழப்பட்டு இருக்கும் தங்களை நான் நேரில் காண்கின்றேன். உமது தலைமுடி கருத்த நிறத்துடன் சுருண்டு நெருக்கமாகவும் தூய்மையாகவும் விளங்குகின்றது. அழகான முறையில் கட்டப்பட்டிருக்கும் கொண்டையுடன் விளங்குகின்றது. இரத்தினங்களாலும் கண்கள் கொண்ட மயில் தோகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மந்தார புஷ்ப மாலை சுற்றப்பட்டு இருக்கும் உமது கேசங்களை காண்கின்றேன். வெண்மையான மேல் நோக்கி இடப்பட்ட அழகிய திலகத்தோடு கூடிய பிறை நிலாவினை போன்ற மனதிற்கு ரம்மியமான தங்கள் நெற்றியை நான் காண்கின்றேன். உமது கண்கள் கடலின் அலைகளைப் போல் அசைகின்ற புருவங்களால் மனதை கவர்வதாய் இருக்கின்றது. இமை மயிர்கள் கருத்து அழகாய் விளங்குகின்றது. நீண்ட சிவந்த தாமரை மலரின் இதழ் போன்ற கருவிழிகளை உடைய தங்கள் பிரகாசிக்கும் 2 கண்கள் தன் கருணை நிரம்பிய பார்வையால் அகில உலகங்களையும் குளிரச் செய்கின்றது. அத்தகைய தங்கள் பார்வை ஆதரவற்ற என்மேல் விழ வேண்டும். தங்கள் நாசி எடுப்பாக விளங்குகின்றது. தங்கள் காதுகளை இரத்தினமயமான 2 மகர குண்டலங்கள் அலங்கரிக்கின்றது. அவை அசைந்து கன்னங்களில் பிரதிபலிப்பதால் கன்னங்கள் பச்சை மணியால் செய்யப்பட்ட கண்ணாடி போல் விளங்குகின்றது. சிவப்பான கோவை பழம் போல் 2 உதடுகள் பிரகாசிக்கின்றது. புன்முறுவல் பூத்த உதடுகளின் இடையே தெரியும் அழகிய வரிசையான பற்கள் மனதை கவர்கின்றது. அத்தகைய இனிமையான தங்கள் திருமுகம் என் உள்ளத்தில் தெளிவாக தோன்ற வேண்டும். உமது 2 திருக்கரங்களை இரத்தினங்கள் இழைத்த வளையல்கள் அலங்கரிக்கின்றன. உள்ளங்கைகள் சிவந்த தளிர் போன்று காட்சி அளிக்கின்றன. ஒளி வீசும் நகங்களை உடைய விரல்களால் புல்லாங்குழலை எடுத்து தாமரை போன்ற தங்கள் முகத்தில் வைத்து இனிமையான நாதத்தால் உலகம் முழுவதையும் குளிரச் செய்கின்றீர்கள். அந்த நாதமாகின்ற அமிர்தத்தால் என் காதுகளை நனைக்க வேண்டும். மேல் நோக்கி வீசும் கௌஸ்துபம் என்ற மணியின் ஒளியால் உமது கழுத்து சிவந்த நிறத்துடன் அழகாக விளங்குகின்றது. மார்பில் அசையும் முத்து மாலைகளும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவும் அழகாக பிரகாசிக்கின்றன. வண்டுகள் ரீங்காரம் செய்யும் பல்வகையான பூக்களும் தளிர்களும் கொண்டு கட்டப்பட்ட வன மாலையும் இரத்தின மாலைகளும் அலங்கரிக்கின்றன. உமது திருமேனியில் பூச்சப்பட்டுள்ள 5 விதமான சந்தன பூச்சுக்களால்
மக்களை ஈர்க்கின்றீர்கள். அண்டங்கள் யாவற்றையும் உள்ளடக்கி இருந்தாலும் தங்கள் இடை கொடி போல் மெல்லியதாக இருக்கின்றது. இந்திர நீலக்கல்லை போன்ற தங்கள் மேனியில் உருக்கிய தங்கம் போன்ற பீதாம்பரம் ஒளிர்கின்றது. ஒளி வீசும் இரத்தினங்கள் பதித்த உட்யானத்தாலும் சிறிய மணிகளாலான அரைஞானாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்களை நாங்கள் தியானம் செய்கின்றோம். உமது தொடைகள் பருத்து திடமாக அலைமகளின் மனம் கவர்பவையாக மினுமினுப்பாய் இருக்கின்றன. அதன் அழகினால் உலகம் கலங்கி விடுமோவென்று பீதாம்பரத்தால் மறைக்கப்பட்டவையாய் இருக்கின்றன. முழங்கால்கள் உமது பக்தர்களுக்கு தேவையான பொருட்களை வைக்கும் சம்புடம் போன்று இருக்கின்றன. அதற்கேற்றாற்போல் பருத்த சதைப்பற்றுடன் கணைக்கால்கள் அழகாய் விளங்குகின்றன. அவற்றை நான் தியானிக்கிறேன். உமது திருவடிகளை வணங்குவதே சிறந்த நன்மை பயக்கும் வழி என்று தன் சப்தங்களால் கூறுவது போன்ற கொலுசை நான் தியானிக்கிறேன். ஆசை என்னும் கடலில் மூழ்கிய பக்தர்களின் மனமாகிய மந்தர மலையை தூக்கி கரையேற்றும் ஆமையைப் போல உமது பாதத்தின் மேல்பாகம் இருக்கின்றது. சற்றே உயர்ந்து சிவந்திருக்கும் நகங்களுடன் கூடிய உமது கால் விரல்கள் நில ஒளி இருட்டை போக்குவது போல உமது பக்தர்களின் துன்பங்களை போக்குகின்றன. அவற்றை நான் தியானிக்கிறேன். நாதா குருவாயூரப்பா, உமது அங்கங்களுள் உம்முடைய பாதங்களே யோகிகளுக்கு மனோகரமானதாய் விளங்குகின்றது. மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு இருப்பிடமாய் உள்ளது. பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அளிக்கும் கற்பக விருட்சத்தின் தளிர் போன்று அவை இருக்கின்றன. அவை எப்போதும் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கருணை கடலே கிருஷ்ணா, அந்த பாதங்களானது என் எல்லா தாபங்களையும் போக்கி பேரின்ப வெள்ளமாகிற மோட்சத்தை அளிக்க வேண்டும். நாதா குருவாயூரப்பா, உமது அங்கங்களுள் உம்முடைய பாதங்களே யோகிகளுக்கு மனோகரமானதாய் விளங்குகின்றது. மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு இருப்பிடமாய் உள்ளது. பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அளிக்கும் கற்பக விருட்சத்தின் தளிர் போன்று அவை இருக்கின்றன. அவை எப்போதும் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கருணை கடலே கிருஷ்ணா, அந்த பாதங்களானது என் எல்லா தாபங்களையும் போக்கி பேரின்ப வெள்ளமாகிற மோட்சத்தை அளிக்க வேண்டும். உலகிற்கு நாயகனே, உமது மகிமையை அறியாமல் இதில் கூறியவற்றை பொறுத்தருள வேண்டும். 1000ற்கும் மேற்பட்ட இந்த ஸ்தோத்திரங்கள் உமது அருளை அளிப்பவையாக இருக்க வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பாடியிருப்பதாலும் நாராயணன் என்பவரால் எழுதப்பட்டதாலும் இந்த ஸ்தோத்திரத்திற்கு நாராயணீயம் என்று பெயர். வேதங்களில் கூறப்பட்ட உமது அவதாரங்களையும் லீலைகளையும் வர்ணிக்கின்றது. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வேண்டும் என்று நம்பூதிரி வேண்ட ஸ்ரீ குருவாயூரப்பனும் தலையை ஆட்டி அங்கீகரித்தார். உலகிற்கு நாயகனே, உமது மகிமையை அறியாமல் இதில் கூறியவற்றை பொறுத்தருள வேண்டும். 1000ற்கும் மேற்பட்ட இந்த ஸ்தோத்திரங்கள் உமது அருளை அளிப்பவையாக இருக்க வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பாடியிருப்பதாலும் நாராயணன் என்பவரால் எழுதப்பட்டதாலும் இந்த ஸ்தோத்திரத்திற்கு நாராயணீயம் என்று பெயர். வேதங்களில் கூறப்பட்ட உமது அவதாரங்களையும் லீலைகளையும் வர்ணிக்கின்றது. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வேண்டும் என்று நம்பூதிரி வேண்ட ஸ்ரீ குருவாயூரப்பனும் தலையை ஆட்டி அங்கீகரித்தார். சுபமஸ்து. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். ஓம் நமோ நாராயணாய. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண ஹரி குருவாயூரப்பா ஹரி குருவாயூரப்பா நாராயண